ஹலோ சொந்தங்களே, எல்லாம் நல்லா இருக்கீங்களாப்பா? இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்க்கலாமா? இன்றைக்கி சில்லி சிக்கன் தாங்க செய்ய போகிறேன். நான் வீட்டில் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் இல்லைங்களா, அந்த சில்லி பவுடர் வச்சு தாங்க இங்கே செய்ய போகிறேன். சிக்கன் வந்து கழுவி வச்சுருக்குதுங்க. நான் 2 ஸ்பூன் போடுறேன். நீங்கள் சிக்கனுக்கு ஏற்ற மாதிரி சில்லி பவுட்ரு போட்டுக்கோங்க. நான் கம்மியாங்கிறதுனால 2 ஸ்பூன் மட்டும் போட்டிருக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரி ரைட்டாக இஞ்சி பூண்டு போடுறேங்க. நீங்கள் இஞ்சி பூண்டு போட்டவும் செய்யலாம், போடாமையும் செய்யலாங்க. நான் வாசத்துக்காக போட்டிருக்கேன். நல்லா எப்பயுமே வந்து மசாலாவில் வந்து சிக்கனை ஊற வச்சு போடுங்க. சூப்பராக இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். இந்த சில்லி பவுடர் ரெசிபி வேணும்னா லிங்க்கு தரேங்க, அதில் போய் பாருங்கள். பார்த்து நீங்களும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம பயப்படாமல் பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். கடையிலனா என்ன போட்டு கலக்கிறாங்கன்னு தெரியாது. நம்மளே வீட்டிலையே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா பரவாயில்லைங்க, சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதோ குறைன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். பாருங்கள், எண்ணெயில் போட்டதுமே பிரியாமல் நல்லா இருக்குது பாருங்கள். மசாலா பிரியாமல் சூப்பராக இருக்குங்க. நல்லா டேஸ்ட்டும் கொடுக்குங்க. சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். வீட்டிலே செஞ்சு கொடுக்கலாம். நம்ம சில்லி பவுடர் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா எப்போ வேணாலும் சில்லி சிக்கன் போட்டுக்கலாம். காலிஃப்ளவர் சில்லியும் போடலாங்க, உருளைக்கிழங்கு சில்லியும் போட்டு தரலாம். பாருங்கள், கலருமே சூப்பராக இருக்குது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். கலர் செம்மையாக இருக்குது பாருங்கள். செஞ்சு சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள்.